எனதன்பு கடகராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க உணர்வின் ஆழம் அன்பின் வடிவமாய் இருக்காங்க. குடும்பம், உறவு, பாசம் இவர்களின் உலகம் இதுதாங்க. வெளியில மென்மையா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள மிகுந்த வலிமையோட இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. ஒருத்தவங்கள காதலிச்சா முழு மனசோட பாதுகாப்பாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான அத்தியாயமா இருக்க போகுதுங்க. இந்த ஆண்டு ஒரு பெண்ணின் மூலமா உங்க வாழ்க்கையில பெரிய திருப்பு முனை ஏற்பட போகுது. சனி பகவான் பாகிய சனியாக மாறதுனால அதிர்ஷ்டம் கூட போகுது. குரு பெயர்ச்சி திருமண யோகத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் தரும். ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்துங்க. கடக ராசியில் பிறந்த அன்பர்களே, 2026இல் பிறக்கக்கூடிய விசுவாச புத்தாண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான அத்தியாயத்தை எழுத போகுது. இது உங்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ரகசிய செய்திங்க. இதுவரைக்கும் அனுபவித்த மனப்போராட்டங்கள், ஏமாற்றங்கள், கண்ணீர் துளிகளுக்கு விடை கிடைக்க போகுது. சனி பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மீனராசிக்கு இடம்பெயர உள்ளாரு. இதனால அஷ்டம சனிக்காலம் முடிவுக்கு வந்து பாக்ய சனிக்காலம் தொடங்கிருச்சு. சனி பகவான் நீதிமான், அவர் கர்ப்பவினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பாரு. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட அதிர்ஷ்டங்களுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியா ஒரு பெண்ணின் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்துக்கு வரும். அந்த பெண் உங்கள் தாயார் வழி உறவாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு தெய்வீக வழிகாட்டும் ஒருவரா இருக்கலாம். அவர் சொல்லும் ஒரு ரகசியம் உங்க வாழ்வின் திசையை மாற்றும் பாக்கியமா அமையுங்க. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய குருபெயர்ச்சியின் தாக்கத்தாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல மிகப்பெரிய தெய்வீக வெற்றிகள் உண்டாகுங்க. குரு பகவான் உங்க ராசியிலேயே அமர்கிறாரு. இது உங்க தோற்றத்துல பொலிவையும் புத்தியில தெளிவையும் அதிகரிக்கும். திருமண யோகம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும். கடக ராசிக்காரர்களின் ஜாதகத்துல 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் மற்றும் தந்தை வழி உறவுகளை குறிக்கும் இடமாயிருக்கு. நீங்க கடந்த காலங்கள்ல செய்த இறை வழிபாட்டுக்கான பலன்கள் இப்போது கௌரவமாகவும் சொத்தாகவும் மாறப்போகுது. முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைத்தல், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுதல், உயர்கல்வி பயிலுதல் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்க போகுதுங்க. சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது உங்களை வருந்துவதற்காக அல்ல, உங்கள் பரம்பரை பெருமையை காக்கவே வந்திருக்காரு. நீங்க மற்றவங்களுக்காக அழுது புலம்பிய காலங்கள் மறைந்து இனி உங்களை கண்டு மற்றவர்கள் வியக்கும் காலம் இதுவா இருக்கு. பாக்ய சனி உங்களை ஞானத்துடன் முதிர்ச்சியுடன் செயல்பட வைப்பாரு. காதலில் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. குரு பகவான் வர்றதுனால திருமண தடைகள் நீங்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை இருந்த குழப்பங்கள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில முழுமையா தீரப்போகுது. ஜூன் மாசத்துல குரு பகவான் உங்க ராசியில உச்சம் பெற்று அமரும் போது குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுப விசேஷங்களும் களைகட்டுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்காரங்க புதிய முயற்சிகள்ல துணிந்து இறங்கலாங்க. இந்த காலகட்டத்துல பாகிய சனி இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா அபரிவிதமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உச்சகுருவின் பார்வை உங்க ராசிக்கு 5, 7 மற்றும் 9 இடங்கள்ல விழுறதுனால பூர்வீக சொத்துக்கள், புதிய கூட்டாளிகள் மற்றும் பெருமை உங்களுக்கு கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக நீங்க இதுவரைக்கும் சந்தித்த தடைகள் மறைந்து சொத்து சேர்க்கை நிச்சயமாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். புதிய நிலம், வீடு வாங்கும் யோகம் இந்த ஆண்டுல மிகவும் வலுவா இருக்கு. யாருக்கும் உங்கள் குடும்ப ரகசியங்களை பகிர்வதையோ தேவையற்ற பிணக்குகள்ல ஈடுபடுவதையோ தவிர்க்கணுங்க. ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகு கேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் லட்சிய மாற்றத்தை கொண்டு வரும். ராகு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மகரத்துக்கும், கேது பகவான் உங்க ராசியான கடகத்துக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகம் ராசிக்காரங்க தங்கள் மன அழுத்தத்தை குறைத்து கொள்ளணுங்க. கடக ராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலமா அமையும்.
கடகராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. தயக்கத்தை கைவிட்டு துணிச்சலா செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். தோல்விங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பெரியோர்களை அவமதிக்காதீங்க. உங்கள் திட்டங்களை ரகசியமா வச்சிருங்க. கடந்த கால துயரங்களையே மூழ்கி கிடக்காதீங்க. கடகராசிக்காரங்க இந்த புத்தாண்டுல நட்பலன்களை பெற திங்கட்கிழமைகள்ல பார்வதி தேவி இல்லைனா அம்பிகை வழிபாடு செய்யறது ரொம்பவும் அவசியங்க. சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு கருப்பியல் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கிறது, வயதானவர்களுக்கு உதவி செய்யறது பாக்ய சனியின் பலன்களை அதிகரிக்கும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறது உங்கள் சுப யோகங்களை வலுப்படுத்தும். ராகுகேது பெயர்ச்சிக்கு பின் விநாயக பெருமான வழிபடுறது திடீர் தடைகளை நீக்கி உங்க வாழ்க்கையில அமைதியை உருவாக்குங்க. எதிர்காலம் நம்ம கையில தான் என்பதற்கேற்ப எதற்கும் கலங்காத மனமும் எதிர்ப்பை கண்ட அஞ்சாத குணமும் கொண்ட கடக ராசி அன்பர்களே, இந்த மாதம் குடும்பத்துல ஒற்றுமை கூட போகுதுங்க. அரசாங்க அதிகாரிகளின் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்துல கிடைக்க போகுது. பூமி தொடர்பான விற்பனை தொழில் வாய்ப்புகளை பெற்றவங்க சுமாரான அளவுல லாபம் பெறுவாங்க. பெற்ற புகழுடன் புதிய புகழும் வந்து சேரப்போகுது. ஆன்மீக எண்ணங்கள்ல மனம் ஈடுபாடு கொள்ள போகுது. எதிரிகள் மறைந்திருந்து கெடுதல் செய்வாங்க, கவனத்தோட இருந்துக்கோங்க. உத்தியோகஸ்தவர்கள் அரசு துறையில் அதிகார பதவியில இருக்கிறவங்க சிலரது குறுக்கீடுகளின் காரணமா சோர்வு மனப்பான்மைக்கு ஆளாவாங்க. அதுக்கப்புறம் வரும் காலங்கள்ல தகுந்த ஆலோசனைகள் கிடைக்க பெற்று தங்கள் பணிகள்ல சிறந்து விளங்குவாங்க. தொழிலதிபர்கள் தங்கள் தொழில வெற்றியும் புகழும் பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் செய்யறவங்க தங்கள் தொழிலை வளர்த்து கொள்வாங்க. தொழில் ரீதியாக புதிய ஆலோசகர்கள் கிடைத்து தொழில் சிறக்க வழிகாட்டுவாங்க. வாகனங்கள்ல செல்லும் போது மிகுந்த கவனத்தோட செயல்படுறது நல்லது. பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகள்ல பணிபுரியும் பெண்கள் சிறிது மந்தநிலை காண்பாங்க. அரசிடம் கேட்டிருந்த கடனுதவிகள் மற்றும் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் எளிதாக கிடைச்சிருங்க. பணிபுரியும் இடத்துல இடைஞ்சல்கள் செய்யும் நோக்குடன் சிலர் செயல்படுவாங்க. கலைத்துறையினர் கடன் வாங்கி செலவழிக்கும் நிலை உண்டாகும். தொழில் ரீதியாக உங்களை புறந்தள்ள நட்புடன் பழகியவர்களே முயற்சி செய்வாங்க. கடின உழைப்பை செயல்படுத்தினா மட்டும்தாங்க உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும். அரசியல்வாதிகள் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் உங்களுக்கு நிறையவே காத்திருக்கு. ஏற்கனவே இருக்கும் நல்ல பெயரை தற்காத்து கொள்றதுக்கு இந்த காலகட்டம் மிகவும் உங்களுக்கு உதவியா இருக்குங்க. அரசியல்வாதிகளே, மாணவ மணிகள் சிறப்பான பலன்களை காண போறீங்க. இந்த காலகட்டத்துல நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேல் படிப்புல விரும்பிய பாடம் கிடைக்க போகுது. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட கடக ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் எதிர்ப்புகள் அகல போகுது. தெளிவான மனநிலை இருக்க போகுதுங்க. எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனை நீங்க பெற போறீங்க. செயல்திறன் அதிகரிக்க போகுதுங்க. ஆனா உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால கவனம் தேவைங்க. நெருக்கடியான சமயத்துல எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். குடும்பத்துல இதனால் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைஞ்சு போக போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அதை எப்படி செய்யறது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்குங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தருங்க. எதிர்காலம் பற்றி முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாம இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. நிலம் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க, நகை நட்டெல்லாம் வாங்க போறீங்க. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர்
கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அடுத்ததாக நம்முடைய கடக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்துல நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். அதனால வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம மிகவும் கவனமாக பேசுறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில இருந்த பழைய பகைகள் எல்லாமே மாறப்போகுது. திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு எலுமிச்சை பழத்துல தீபம் ஏற்றி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அம்மன் கிட்ட சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கடகம் ராசிக்காரர்களே, உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அதனால நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களா எண்ணுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. கடகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாக போகுதுங்க. கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் உங்க மனசுல ஏற்பட போகுதுங்க. காரிய வெற்றியால மனசுல சந்தோஷம் உண்டாக போகுதுங்க. இருக்கும் இடத்தை விட்டு வெளியில சென்று தங்க நேரிடலாங்க. அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க. வீட்டு வேலைகளை எளிமையா நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. பெண்களே, தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பா இருக்க போகுதுங்க. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த திட்டம் தீட்ட போறீங்க. பயணங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வேலை பற்றிய கவலை நீங்க போகுதுங்க. நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க. குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். நிதானமா பொறுப்பா செயல்படுங்க. கணவன் மனைவி அனுசரித்து செல்றது நல்லதுங்க. நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டி இருக்குங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து செல்றது நன்மை தருங்க. விளையாட்டுக்கள்ல கவனம் செலுத்துவதுடன் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க. கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்பட போறீங்க. வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது. தூரதேச பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க. அரசியல்வாதிகள் வாக்கெடுக்கும் போது கவனமா இருக்கணுங்க. தேவையில்லாத இடங்கள்ல நிறைய நீங்க பேச வேண்டாங்க. கவனமா இருங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும்.
முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. கடக ராசிக்காரர்களே, உங்களுக்கு தமிழ் புத்தாண்டின் மூலமாக ஏராளமான நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுல துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களோட குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. திருமணமாகாதவர்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. பண வரவு சீராக இருக்க போகுது. வீடு வாங்கக்கூடிய யோகம் அமைய போகுது. தொழில்ல வளர்ச்சி ஏற்பட போகுது. புதிய தொழில் உங்களை தேடி வரப்போகுது. பதவி உயர்வு ஏற்பட போகுது. மனசுல நிம்மதி உண்டாக போகுதுங்க. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. கடன் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்க போகுது. புதிய முயற்சிகள்ல நீங்க வெற்றி அடைய போறீங்க. பயணங்கள் நல்ல பலனை உங்களுக்கு தரப்போகுது. ஆன்மீகத்துல உங்களுடைய ஈடுபாடு அதிகரிக்க போகுது. உங்களுடைய பெயரும் புகழும் உயரப்போகுது. நண்பர்களுடைய உதவி உங்களை தேடி வரப்போகுது. நீண்ட நாள் திட்டமெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுதுங்க. வாழ்க்கையில நிலையான உயர்வு உண்டாக போகுதுங்க. மகிழ்ச்சி நிலையானதா இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர், தாமதம், தடை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.